ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர. அனைவருக்கும் வணக்கம். பெரியவாவை சந்திப்பதற்காக பக்தர்கள் அனைவரும் மடத்திற்கு வந்திருக்கிறார்கள். அதில் ஒரு பக்தர், அதாவது வரிசையில் வந்த பிறகு மகாபெரியோரிடம் வந்து ஆசீர்வாதம் பெற்று அவரிடம் சில குறைகளை கூறியிருக்கிறார். அதாவது, எனது பொருளாதார பிரச்சனையால் எனக்கு என்ன வேலைக்கு சென்றாலும் அதாவது கையில் சம்பளமானது நிற்கவே மடிக்கி, ஏண்டா வாழ்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு சாமி அப்படின்னு அழுது புலம்பியிருக்கிறார். அதாவது அவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால், நான் வேலைதான் பார்க்கிறேன், ஆனால் கையில் காசே நிற்க மடிக்கி, நான் எதுக்கு வேலைக்கு போகிறேன்னு எனக்கே தெரில. அதாவது உயிர் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, ஆனால் வாழக்கூடிய தகுதி என்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி மகாபெரிவாவிடம் அவர் அழுது கொண்டே புலம்பியிருக்கிறார். அதற்கு பெரியவா அவர்கள் சிரித்து கொண்டே, நான் உன்னிடம் ஒன்று கேட்கிறேன், அதற்கு பதில் கூறு என்று கேட்க, அதாவது நீ எப்பொழுது உனது குலதெய்வம் கோயிலுக்கு சென்றாய் என்று பெரியவா அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அதற்கு அந்த பக்தர், அதாவது நான் குலதெய்வம் கோயிலுக்கே போனது இல்லை, குலதெய்வம் கோயில் எங்கேயோ இருக்கிறது, நான் பொழப்பு தேடி பல ஊரை விட்டு வந்து விட்டேன் சாமி, தற்பொழுது உங்களை சந்திப்பதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறேன் என்கிற மாதிரி அந்த பக்தர் கூறியிருக்கிறார். அதற்கு பிறகாக பெரியவா, அதாவது பொழப்பு தேடி எங்கனாலும் போகலாம், வருடத்திற்கு ஒரு முறையாவது நீ குலதெய்வத்தை நேரில் சென்று சந்திக்க வேண்டும். குலதெய்வம் தான் உனக்கு இறுதி வரை உன் கூடவே வரும், வேற இஷ்ட தெய்வம் எந்த தெய்வம் உன் கூட இறுதி வரை வராது. எனவே நீ குலதெய்வத்தை மனது முழுவதுமாக நினைத்து கொண்டு வருடத்திற்கு ஒரு முறையாவது எங்கிருந்தாலும் சென்று வா, அப்பொழுதுதான் உனது வாழ்க்கை பிரகாசிக்கும். இது மட்டும் அல்லாமல், அதாவது பண கஷ்டத்திலும் தீர்வதற்காக பெரியவா அவர்கள் அந்த பக்தருக்கு ஒரு எளிய பரிகாரம் ஒன்றை கூறியிருக்கிறார். அது என்னவென்றால், அதாவது மண் அகல் விளக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டுமாம். மண் அகல் விளக்கை எடுத்துக்கொண்டு அதில் ₹1 நாணயத்தை போட்டுக்கொண்டு அந்த இலுப்ப எண்ணெய் என்று கூறுவார்கள் அல்லவா, அந்த எண்ணெயை அதன் மீது ஊற்றி 2 திரிகளை போட வேண்டுமாம். அந்த 2 திரிகளும் கிழக்கு திசை நோக்கி வைக்க வேண்டுமாம். இதை பூஜை அறையில் நாம், அதாவது குத்து விளக்கு ஏற்றும் பொழுது இந்த இலுப்பை எண்ணெயை வைத்து நாம் இவ்வாறு அகல் விளக்கில் ஏற்றி வைத்து கும்பிட வேண்டுமாம். இவ்வாறு செய்து வருவதால் நமக்கு இருக்கும் பண கஷ்டமானது தீர்ந்துவிடும் என பெரியவா கூறியிருக்கிறார். அதாவது இலுப்பை எண்ணெய்க்கு அனைத்தையுமே இழுக்கின்ற பண்பானது இருக்கிறதாம். எனவே நாம் அந்த இலுப்பை எண்ணெயை அந்த அகல் விளக்கில் ஏற்றிவிட்டு அதற்கு பிறகாக நமது குலதெய்வத்தை நினைத்து மனசார நினைத்து கொண்டு நமக்கு இருக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அதை நாம் கூறிவிட்டு வந்தால் நமக்கு இருக்கும் அனைத்து துன்பங்களும் குலதெய்வத்தால் நீங்கிவிடும் என்று அவர் கூறியிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் அந்த பக்தருக்கு பெரியவா மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கூறியிருக்கிறார் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அது என்னவென்றால், அதாவது நீ எந்த சாமியை வணங்குகிறாயோ அல்லவோ ஆனால் உனது குலதெய்வத்தை மட்டும் வணங்குவதை நீ எக்காரணத்தை கொண்டும் விட்டு விடாதே. நீ உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை போக முடியுதோ இல்லையோ, ஆனாலும் உனது வீட்டில் இந்த குலதெய்வத்தை நினைத்து மனசார நினைத்துக்கொள், அப்பொழுதுதான் உனது வாழ்க்கையானது பிரகாசிக்கும். இல்லை என்றால் ஏதாவது ஒரு இடையூறுகள் உன்னை நேர்ந்து கொண்டே தான் இருக்கும் என்று பெரியவா அவர்கள் அந்த பக்தருக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். எனவே நீங்களும் குலதெய்வம் கோயிலுக்கு போகாதவர்களாக இருந்தால் வருடத்திற்கு ஒரு முறையாவது எப்படியாவது குலதெய்வத்தை சந்திக்க சென்று விடுங்கள். வெளிநாட்டில் இருப்பவராக இருந்தால், அதாவது எப்பொழுது நீங்கள் ஊருக்கு வருபவீங்களோ அப்போ குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வாருங்கள். இல்லை என்றால் உங்கள் வீட்டில் உள்ள யாரிடமாவது கொடுத்து உங்கள் பெயரில் அர்ச்சனை அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு வர சொல்லுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் குலதெய்வம் ஆசையானது எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு இதை போன்ற பெரியவா கூறிய செய்திகள் மற்றும் அவரை பற்றிய மகிமைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.